அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நாம் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, நான் இந்த நாளில் வேதாகமத்தில் சில மகளிர் அல்லது சகோதரிகளுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி காரியங்களை செய்து முடித்தார் என்பதை குறித்து தியானிக்கும்படியாக சில வசனங்களை எடுத்து வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அப்போ இந்த நாளிலும் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே சகோதரன் நியாயாதிபதிகள் 5வது அதிகாரத்தை வாசித்து விட்டார்கள். அதில் ஒரு அருமையான ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 2 முக்கியமான சகோதரிகள். ஒன்று யாரு? ஒன்று தெபோராள். எக்ஸாம் இன்னைக்கு எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. ஆமீன். ஒன்று தெபோராள், இன்னொன்று யாகேல். ஆமீன். அது இந்த இங்கிலீஷும் தமிழ் வாசிச்சிங்கன்னா தமிழ் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது பிகாஸ் ஹீப்ரூலேருந்து வந்தது தமிழ். ஆமீன். தமிழ் வரல, டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்க. ஒன்றா தமிழ் வந்து ஹீப்ரூலேருந்து வந்துன்னு சொன்னார். பார்த்துறாதீங்க. அதாவது தமிழ் வேதாகமம் எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுனால அதோட அந்த வார்த்தைகள் அந்த எபிரேய பதத்தில் உள்ளதெல்லாம் இங்கே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அப்போ அந்த தெபோராள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேனின்ற அர்த்தம். ஆமீன். அவங்க ஊர் மாத்திரம் சொல்றீங்க, எங்க ஊர் சொல்லக்கூடாதான்னு கேட்க மாட்டீங்களா? இல்லை, அது தேனி என்பது ஊர் இல்லைங்க, அது பேரு. ஆமீன். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது பேரு தேனி. அதாவது மிகவும் சுறுசுறுப்பா இருப்பாங்களாம். அதனால அங்க ஒரு மனுஷன் இருக்காரு. 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, நியாயாதிபதிகள், நீங்க பைபிள் இருக்கிற. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். ஆமீன். பாராக் சொல்லுகிறான், நீ என்னோடு கூட வந்தால் நான் போவேன், நீ என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற. இது யாரு சொன்ன ஒரு வார்த்தை? இதுக்கு முன்னால மோசே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே சொல்லுவாரு, கர்த்தாவே நீர் எங்களோடு வந்தால் இந்த இடத்தை விட்டு எங்களை போக விடும், இல்லை என்றால் போக விடாதுரும், நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அளவிற்கு இந்த தெபோராள் மேல பாராக்குக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. இவன் வராமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொல்லலை. அந்த அம்மா வந்தாங்கன்னா காரியம் வெற்றியாய் முடியும். வர வழியா சொல்லுங்க. அப்படிப்பட்ட தாயார்களாக அவன் வந்து என்ன, இஸ்ரவேலுக்கு நான் தாயானவள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் அந்த 5வது அதிகாரத்தில் பாடல் பாடும் பொழுது. அப்போ பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது இருக்கட்டும், அது நம்ம இன்னைக்கு அது மெடிடேஷன்ல அது கிடையாது. ஆமீன். அடுத்தது யாகேல். ஒரு சின்ன ஒரு என்னது, அந்த டென்ட், அந்த என்ன சொல்றது, அந்த இங்கிலீஷ்ல பிக், அந்த அதை வச்சுட்டு ஒரு குத்தி ஒரு பெரிய ராஜாவே கொன்னுடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸியான வேலை இல்லைங்க. ஆமீன். அந்த இடத்துல அந்த மனிதனை அந்த அளவுக்கு அவள் கொல்லுகிற அளவுக்கு அவளை என்ன செய்ய ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, ஒரு தைரியமுள்ள மனுஷியா மாற்றி இருக்காரு. அப்போ ஒரு ஸ்திரீ என்ன செய்யற, வந்தா அவங்க பிரசன்ஸ் இருந்தாலே போதும், நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு பக்கத்தில் இருக்குது. இன்னொரு ஸ்திரீ என்ன செய்கிறா, என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜனம் ஜெயிக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாள், அந்த இடத்துல அவள் அந்த கூடாரத்துடைய அந்த இரும்பு அந்த கம்பியை வச்சுட்டு குத்தி கொண்டுடுறான். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதே வேளையில் நம்ம ஒரு ஸ்திரீயானவள் அல்லது ஒரு மகளிர் என்று சொல்லி பார்க்கிற அந்த சூழ்நிலை விட்டுட்டு புதிய ஏற்பாட்டுக்கு போகிறோம். நம்ம அங்க ஒரு ஸ்திரீ சொல்லுகிறாள், நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஒரு ஆளியா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி பெண்கள் எவ்வளவு அருமையா ஆண்டவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்த்தால், ஆண்டவர் இருந்தால் எங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. ஆமீன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவ பிரசன்னத்தில் கொண்டு வராங்க. அங்கே வந்து மோசே சொல்றாரு, தேவனே எங்க கூட வாரோம். பாராக் சொல்றான், தெபோராளை எங்க கூட வாங்க அப்படின்னு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றிதான ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம். நான் போன வாரம் சொன்ன இந்த வசனத்தை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்க தெரியல. 32வது வசனம், 21, 32 2 வசனங்கள்.
இயேசு இருந்த இடத்தில் ஆ, மரியாள் வந்து ம், அவரை கண்டவுடனே ஆ. அவர் பாதத்தில் விழுந்து, ஆ, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். பாருங்கள், ஸ்திரீகள் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிறவர்கள். ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு ஒரு நன்மை நடந்திருக்கும், இந்த தீமை நடந்திருக்காது என்று நம்புகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். 21வது அதிக வசனத்தை வாசித்தால், மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆ, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆமென். பாருங்க, முதலாவது சொல்றது யாரு? மார்த்தாள். மார்த்தாள் வந்து தங்கச்சி அக்கால தெரியாது. ஏன்னா இந்த வசனத்தை, இந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாள்னு சொல்லுது. அப்ப நான் நினைச்சேன் மரியாள் தான் அக்காவா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆமென், அல்லேலூயா. இருக்கலாம் இல்லையா? இருக்கக்கூடாதா? ஏன்னா ஸ்டார்டிங் எப்படி இருக்குது, அந்த அதிகாரம் எப்படி தோணுது? மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இல்லையா? அப்போ அடுத்த சொல்லப்படுது, அந்த கிராமத்தில் லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். முதலாவது 1:11. அப்புறம் அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். அப்போ மரியாளை வச்சு தான் மார்த்தாளையும் இந்த லாசருவையும் வேதம் என்ன சொல்லுது? கனெக்ட் பண்ணுது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ 22வது அந்த மரியாள்னா, ஏற்கனவே அந்த மரியாள் சீமோன் வீட்டில் போய் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தை துடைத்தாள். அப்போ அந்த மரியாளை தான் கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ மரியாள் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே யாரு அக்கா யாரு தங்கைன்னு தெரியாது. ஆனால் மார்த்தாள் தான் முதல்ல ஆண்டவரை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டதும், அந்த ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே என் தம்பி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா செத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னதும் அந்த மார்த்தாள் தான். அப்போ அந்த மார்த்தாள் வந்துட்டு தங்கையிட்ட வந்து, தங்கையோ அக்கா சகோதரி சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து அம்மாட்டுக்கு அக்கா தங்கன்னு சொல்லிடக்கூடாது, சகோதரி. ஆமாம், சகோதரின்னு தான் வசனம் சொல்லுது. அப்போ அந்த சகோதரி சொல்கிறாங்க, போதர் ஒன்று அழைக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இந்த அம்மா யார்? மரியாள் அம்மா போகிறாங்க. அவங்க அங்கே போன உடனே அவங்களும் பார்த்து சொல்கிறாங்க. 32வது வசனத்தில், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, அவன் 2 வேளை வித்தியாசம் பார்த்தீங்களா? மரியாள் பாதத்தில் விழுந்தாள், இயேசு வந்த உடனே அவரை பாதத்தில் விழுந்து அவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து. எவ்வளோ அருமையான ஒரு சகோதரி! இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தான் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறாரு. அதான் நான் இது அவர் செய்ய போறது ஏற்கனவே அவருக்கு தெரியும். ஏன் அப்படி தெரியும் அப்படின்னு சொல்றீங்கன்னா, 11வது வசனத்துல சீஷரிடத்துல இயேசு சொல்லுகிறாரு, லாசரு நித்திரை அடைந்து இருக்கிறான், அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிதான் போறாரு. அல்லேலூயா. எப்படி போறாரு? ஏற்கனவே அவருக்கு தெரியும் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில மரித்து போன சில விஷயங்களை, நீங்கள் மரித்து போனது 4 வருஷம் ஆயிடுச்சு அல்லது கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு, இனிமே சான்ஸே இல்லை, இனிமே எந்த வசதியுமே இல்லை, எந்த வாழ்வுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் சொல்லுங்க, நான் போய் எழுப்ப போகிறேன். கரங்க தட்டி வரலே சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, நீங்க கர்த்தர் சமூகத்தில் பாதத்தில் விழுந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். மார்த்தாள் வீட்டில் வரவழைத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாள். மரியாள் அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை ஏற்றுக்கொள்ளலாம். என்ன சொல்றாங்க எல்லாருமே? நீங்க இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு இந்த நன்மை நடந்திருக்கும், எங்களுக்கு தீமை வந்திருக்காது. அவங்களுடைய விசுவாசம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இயேசுடைய விசுவாசம் என்ன? அவன் நித்திரையாய் இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறார். அவனை எழுப்ப போகிறேன். நித்திரை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். தூங்குகிறவனை எழுப்பி விடுறது தான் நம்முடைய வேலை. செத்து போன ஒரு மனிதனை எழுப்புவோம், நான் போய் எழுப்ப போறேன்னு நம்ம சொல்லி எல்லாம் சிரிப்பாங்க. என்ன பாஸ்டர், என்ன பாஸ்டர் இப்படி திரும்ப சொல்லுவாங்க? அதெல்லாம் பழைய காலத்தில் தான் பாஸ்டர், புது வருஷத்தை இந்த நவீன காலத்தில் இதெல்லாம் நடக்காது பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க பொதுமக்கள். ஆனால் ஆண்டவர் செய்ய முடியும். ஒரு ஆளையே சொல்லுங்க, பாஸ்டரால் முடியாது, ஆனால் கர்த்தரால் செய்ய முடியுமா? விசுவாசிக்கிற ஒரு ஆளையே சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த இடத்துல வந்து அவங்களுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் தேவ பிரசன்னத்தை தங்களோடு இருந்திருந்தால் இந்த வாழ்க்கை, என்னுடைய தம்பியுடைய வாழ்க்கை நிறைவு பெற்றிருக்காது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதையும் இயேசு தன்னுடைய
உள்ளத்தில் அவர் அதை நினைவு கூறுகிறார். எனவேதான் ஆண்டவர் உடைய கரம் வாசிக்கிறோம். நாம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. அங்க சீஷரத்துல என்ன சொன்னாரு? அவன் நித்திரையா இருக்கிற எழுப்ப போகிறேன் அப்படி சொல்றாரு. ஆனா இங்க என்ன சொல்றாரு? உன் சகோதரனை நான் உயிரோடு எழுப்ப போறேன்னு சொல்றாரு. வரலையா சொல்லுவோமா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும் இந்த லாசரு இறந்து விட்டான் என்று சொல்லி. காரணம், 2வது வசனத்திலேயே அந்த லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அவன் வியாதிப்பட்டிருக்கிறதை அவர் ஏற்கனவே அறிந்தவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, இயேசு சொல்கிறார், நம்ம மறுபடியும் எங்க போலான்னு சொல்றவங்க 16வது வசனம் 15வது வசனத்தில் வாசிப்போம். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டாகும் என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படும். அப்போ இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மரியாள் மார்த்தாளிடத்தில் இருந்திருந்தால் லாசரு என்ன செய்திருக்க மாட்டாரு? செத்திருக்க மாட்டார். ஆனா இயேசு சொல்றாரு, நான் அங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காது. ஆனா இங்க இருந்ததுனால, உங்களோடு இருந்ததுனால, சீஷரோடு இருந்ததுனால அங்க ஒரு மரணம் ஏற்பட்டது. இப்போ இது எதற்காக நடைபெற்றதா? உங்களுக்கு விசுவாசம் உண்டாகும், உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவரிடத்திற்கு போவோம் வாருங்கள். அப்ப எதற்காக இதெல்லாம் நடக்குதுன்னா, இந்த சீஷர்களுக்கு ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும். இப்படி இயேசு கிறிஸ்துவினாலே மரித்து போன லாசரு உயிரோடு எழும்ப முடியும். ஆனா செத்து போயிடுச்சு. ஏன் செத்து போயிட்டான் அப்படின்னு கேட்கறதுக்குன்னா, இந்த விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகணும். ஆமீன். எல்லாரும் கேட்பாங்க, ஏன் அவன் சுகவீனமா இருந்த பொழுதே அவன் சுகப்படுத்தி இருக்கலாமே? இவர்களுக்கு விசுவாசம் உண்டாகணும். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு விசுவாசம் உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்தாலும் 4 நாள் ஆனாலும் 4 வருஷம் ஆனாலும் 40 வருஷம் ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? உயிரோட எழும்ப செய்வார். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்வார் என்று நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர் சந்தோஷப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதற்காக? உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவரிடத்துல போவோம் வாருங்கள் என்றார். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா, யார் அவரு? நம்ம ஊருக்கு வந்தவருங்க. அப்படி சொல்லுங்க, நம்ம ஊர். அவரு எங்க இருக்காரு? இப்பவும் சென்னையில தான் இருக்குங்க. அவரு சொல்ற, நம்ம ஊர் ஆளு பாருங்க. அவர் சொல்றாரு, வாங்க போலாம், அவரோடு கூட நாமளும் மரிக்க போலாம். எப்படி? இதுவரை நடந்ததே இல்லைங்க. இந்த மாதிரி உயிர்த்தெழுந்தது கிடையாதுங்க. யாரு? அவர் மரித்து போனாரு. யாரு? லாசரு மரித்து போனாரு. இப்ப இவரு அங்க போலான்னு சொல்றாரு. இவரு கூட நம்மளும் போய் சாவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற நம்ம ஆளுங்க. எப்படி அவ்வளவு தூரம் நம்ம விசுவாசமா நமக்கு இருக்கோம்? இல்ல, நம்ம அதெல்லாம் பெரிய விசுவாச வீரர்கள் இல்லையா? ஒரு இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க யாரும் விசுவாசத்துல குறைந்தவர்கள் அல்ல என்று சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, நீங்க யாரும் விசுவாசத்துல குறைஞ்சவங்க இல்லைங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆமா, நம்மலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், சென்னை சேர்ந்தவங்க தான். ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு இதை சொல்லி தர்றாரு. நம்ம விசுவாசிக்கும்படிக்கு இது நடந்தது. அதனால நம்ம அவர் சந்தோஷப்படுகிறார் நம்ம நிமித்தம். அதை பாருங்க, திதிமு சொல்லுகிறாரு, தோமா என்று சொல்லப்பட்ட திதிமு சொல்லுகிறாரு, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றார். இயேசு வந்த பொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். அதெல்லாம் தெரியாம இருக்குமா? அவருக்கு ஏற்கனவே தெரியும். 4 நாள் ஆயிடுச்சு, அவருக்கு தெரியாம இருக்காது, கட்டாயம் தெரியும். இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தெரிந்த ஒரு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு உயிர்த்தெழுதலை, ஒரு அற்புதத்தை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்கள் எது முடிந்து போனது எல்லாம் சொல்லிட்டாங்க. 4 நாள் ஆயிடுச்சு, டாக்டர் சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்க. இது 1 லட்சத்துல 1 ஆளுக்கு தான் வரும், அது உங்க பையனுக்கு தான் வந்திருக்குது. எப்படி? அப்படி சொல்லுவாங்க டாக்டர். கரெக்ட் தான், அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நீங்கள் இயேசு கிறிஸ்துவில விசுவாசம் உண்டாகும்படிக்கு இது நடந்தது என்று அறிந்து அவர் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற அற்புதத்தை அவர் ஏற்கனவே அவர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார். அதன் அடிப்படையில தான் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அவர் உங்களோடு கூட இருந்திருந்தால் அந்த காரியம் நடந்திருக்காது. ஆனா இப்போ உங்களோடு கூட தூரத்துல ஊழியத்துக்காக போயிருக்கார். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான
காரியம் நடக்க வேண்டிய இடத்துல துக்கமான காரியம் நடந்து போயிடுச்சு. ஏன் நடந்ததுன்னா, நீங்க அவர் உங்க இடத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கும்படிக்கு அவர் உங்கள் மேல் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார். அதோடு மாத்திரமல்ல, பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த வெளியில வந்து பாருங்க, சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொல்கிறார். அப்படியே நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போயிடுவோம். 43வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். யாரை கூப்பிட்டாரு? ஏன் லாசருவேன்னு கூப்பிட்டாரு? நிறைய பேர் செத்துருந்தாங்கல்ல. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆள் இருந்தது. நிறைய பேர் உலகத்தில் இருந்தாலும் உங்களை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அநேகருக்கு பிரச்சனை உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. அங்க நிறைய பேர் மரித்து போனாங்க. எல்லாரும் உயிரோடு எழுப்புங்கன்னு சொன்னாங்களா? ஆண்டவர் சொன்னாரா? அப்படின்னா எல்லாம் எழுப்பி வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. வந்திருப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னா மரித்து போன யாருனாலும் உயிரோட வருவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் எழும்பி வருவாங்க. ஒரு ஆளையா சொல்லுவோம் ஆமீன். ஏன்னா உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் குறிப்பாக லாசருவை தான் உயிர்த்தெழுத வந்திருக்கிறார். இன்னைக்கு கான்சென்ட்ரேஷன், இன்னைக்கு எல்லாம் அட்டென்ஷன், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யாரு? லாசரு தான். எல்லாரும் லாசரு தான் உயிரோடு எழும்புவானா, 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தான் எல்லாரும் லாசரு. இன்னைக்கு உங்களை பத்தி தான் பேசுவாங்க. ஐயோ, அவங்க ரொம்ப கிறிஸ்தவங்களாச்சே, அவங்க வீட்டில் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. அவங்க வீட்டில் தான் அவங்க அக்கா அவங்க சகோதரிகள் 2 பேர் என்னெல்லாம் பண்ணாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. அன்னைக்கு அவங்களுக்கு தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? அந்த தேவனுடைய பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை தான் எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதே, இதெல்லாம் ஏன் நடந்தது? இயேசு இருந்திருந்தா நடந்திருக்குமா? உண்மைதான், இயேசு இல்லை, அதனால தான் நடக்குது. இயேசு நம்ம வரவழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு ஆளையா சொல்லுங்க. இயேசு மரித்து போனாருன்னு, சரி மன்னிக்கவும், லாசரு மரித்து போனாருன்னு இயேசுவுக்கு அறிவித்து விட்டாங்களா இல்லையா? அறிவு கொடுப்பட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? அதை அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்காம நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்துருக்க கூடாது அழுதுட்டு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? இயேசு குறிப்பாக தான் நேசிக்கிற பிள்ளைகள் மேல் குறிப்பான அன்பு பாசம் கொண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேல உங்க பேரை சொல்லி அவர் அழைக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்க அந்த குடும்பத்தில், அந்த இயேசுவை நேசிக்கிற குடும்பத்தில் இருக்கிறதுனால, இந்த அட்லாண்டா தமிழ் சபை என்கிறதான அந்த இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பத்தில் நீங்க இருக்கிறதுனால உங்க பேரை சொல்லி உங்களை அழைக்கிற ஒரு ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். இந்த சபையோடு ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சபையில வந்தா ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு வழியா சொல்லுங்க. கைவிடப்பட்டவர்கள் யாராவது இருக்கீங்களா? அதான் விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஒரு நாள் விட மாட்டார். ஆனால் அப்படி விட்டது போல இருக்கும், மரித்தவன் மரித்து போனது போல இருக்கும். ஆனால் உயிரோடு எழும்ப பண்ணுகிற ஆண்டவர் சீக்கிரம் வந்து எழும்ப பண்ணுவார். விசுவாசிக்கிறோம். ஆமீன் என்று விசுவாசிக்க வேண்டும். அதான் சொல்றாரு பாருங்க. அந்த லாசருவே நீ எழும்பி வா அப்படின்னு சொல்றாரு. அவன் எழும்பி வந்தானா இல்லையா? பார்ப்போம். 44வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஆமீன். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் மரித்தவன் தான் வெளியில வந்தான். கதவை ஆண்டவர் அதுக்கு பிறகுதான் சீலைகளை, அந்த மரித்தவன் அவன் கால்களும் கைகளும் பிரதேச சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று அதுக்கு பிறகுதான் நம்ம கிட்ட சொல்றாரு. அப்போ யாரு எழும்பி வந்தது? யாரு எழும்பி வந்தது? லாசரு எழும்பி வந்தான். அங்க இருக்கிற சபை மக்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க? அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விட்டார்கள். ஒரு வழியா சொல்லுவோமா? கழுதை கட்டப்பட்டிருந்தது. 2 சீஷர்கள் சொன்னாரு, போய் கட்டவிழ்த்து கொண்டு என்னிடத்துல கொண்டு வாங்கன்னு சொன்னார். ஒரு வழியா சொல்லுங்க. ஆமீன். இன்னைக்கு அநேக விதத்துல நம்முடைய வாழ்க்கையில அநேக மக்கள் கட்டப்பட்டு தான் இருக்காங்க. பிரேத சீலைகளால். அப்படின்னா என்ன தெரியுமா? செத்து போன மனிதர்களை கட்டி வைக்கிறதான சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்கள், கலாச்சாரங்கள், இவர்களால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில இன்னும் என்ன இல்லை? விடிவு இல்லை. அவங்க எழுப்பி வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் இவங்க கட்டப்பட்ட வைக்கிறாங்க. இன்னைக்கு அநேகர் இதெல்லாம் நடக்காதுங்க. இது நானும் இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கிறேன். எத்தனை நாள் கோயிலுக்கு, நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கேன். பண்ணிக்கோ, ஏன்னா ஆலயத்துக்கு நானும் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை. இல்லை இல்லை, கட்டப்பட்டிருக்கிற மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது எழும்பி வர வேண்டும். ஒரு வழியா சொல்லுவோமா?
அவர்கள் எழும்பி இவன் எழும்பி வருகிறான். அங்க அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அப்பதான் மரியா அங்க கட்டவிழ்க்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த யூதர்களும் கூட எங்க வந்து விசுவாசமானாங்க? யார்கிட்ட சொல்றாங்க? இந்த மரியாளிடத்துல தான் வந்து சொல்றாங்க, உங்க இயேசு ரொம்ப நல்லவர் போலங்க. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிறத பார்த்து ஆண்டவரை அறியாத மக்கள் விசுவாசம் வைக்கணும்னா நம்ம காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஒரு அழியா சொல்லுவோமா? கட்டாயம் கர்த்தர் உங்களை வாழ்க்கையில செய்து முடிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இந்த மகளிர் தினத்தன்று மகளிருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்கிறதான அதிசயமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம். எங்களால முடியாததை நீர் எங்களுக்காக செய்து முடிக்கிற தேவன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் மேன்மேலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண உதவி செய்திடும். உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்ய போகிற அதிசயமான காரியங்களுக்கு அளவே இல்லை. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.